அவருக்கு படிப்பு இருக்கா, அவர் இருக்கா, இதே மக்கள் அவர் அப்படி சொன்னாங்க. முன்னாடிலாம் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கொடுப்பாங்க. இப்போல்லாம் கவர்மெண்ட்டில் இந்த இதுக்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாதீங்க, ஏதாவது ஒரு ஆவணங்களை கேட்குறோன்னா அந்த கோப்புகளை தராதிங்கன்னு சொல்லி, ஏன்னா கோப்புகளை கொடுத்தா விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் பட்டா எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் 10-20 வருஷம் இருந்தீங்களா அவங்களுக்கு பட்டா கொடுக்கலாம். எல்லா கோயிலுக்கும் போவார், சர்ச்சுக்கும் போவார். இப்போ விஜய் அவர்கள் போனார் திருச்செந்தூர் சாய்பாபா கோயில். நல்லவர்னு இருந்தால் கெட்டவர்னு இருப்பார்ல. இது லஞ்சமே வந்து பல லட்சம் இங்கே இருக்கிறவங்க அதிகாரிங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சென்னையில் மிக பிரபலமான அமஞ்சிக்கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவன தலைவர், அமஞ்சிக்கரை மக்களின் பாதுகாவலரும் சமூக ஆர்வலர் திரு சுதாகர் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கும் பட்டா அங்கீகாரம் இன்னும் வழங்கப்படவில்லை என்று சக்சஸ் டிவிக்கு பேட்டியளித்தார். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் ஒன்றுதான் போல் புதிதாக அமைந்திருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு இவர்களுக்கு பட்டா அங்கீகாரம் வழங்குவாரா? பார்ப்போம். நன்றி. சக்சஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் தலைவர் சுதாகர் இந்த இணையதளத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அமைந்தகரை சங்கம் கடந்த ஆண்டுகளில் பட்டா குறித்து இந்த மக்களுக்கு பட்டா வழங்கிட அரசாங்கத்திடம் வலியுறுத்தி எங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக மார்ச் 8ஆம் தேதி இங்கே ஒரு சிலருக்கு பட்டா வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீதமுள்ள மக்களுக்கும் அந்த பட்டா கிடைத்திட வழி செய்யும் வகையில் இந்த பதிவை இங்கே நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மக்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இப்பொழுது வருகை தந்திருக்கும் அந்த ஆட்சி மாற்றம் என்பது மக்கள் விரும்பி அந்த ஆட்சி மாற்றத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த ஆட்சியின் மூலம் இங்கே இந்த பகுதி மக்களுக்கு பட்டா கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் பல நூறு ஆண்டுகளாக இங்கே அமைந்தகரை இந்த மண் எப்பொழுது உருவானதோ அப்பொழுது முதல் இங்கு இருக்கின்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பட்டா கிடைத்திட அரசு வழிவகை செய்திட சங்கத்தின் மூலமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதன் வகையிலே இன்று வருகை தந்திருக்கும் நம்முடைய தமிழக முதல்வர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சில பதவியேற்று நாட்கள் ஆகுது. ஆனா நிறைய பேர் தமிழகம் ஃபுல்லா ஒரு கருத்து சொல்றாங்க அவரை பத்தி. இப்போ உங்க சங்க சார்பாக நீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்க? நான் படித்தது 7வது தான். நான் படித்தது 7வதுன்னு சொல்லும்போது எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு பின்னாடி தெரியும். இது வந்து இணையதளம். இதில் வந்து சொல்லும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி சொல்கிறோம் அப்படின்றது தான் இதில் இணையதளத்தின் மூலமாக இது பல லட்சம் பேர் பல கோடி பேர் பார்க்குற ஒரு விஷயம். இதில் வந்து ஒரு தவறான விஷயத்தை பதிஞ்சால் கூட அது பார்க்குறவங்களுக்கும் அந்த தவறான விஷயத்தை இவன் தப்பாக சொல்கிறான்ற மாதிரி தெரியும். ஆனால் நான் படித்தது 7வது, எனக்கு தெரிஞ்சதை தான் நான் இங்கே சொல்ல முடியும். எனக்கு சரியாக வருஷங்கள் தெரியல, 1982 என்னமோ தெரியலரா, இந்திரா காந்தி அம்மையார் சாவுறாங்க. அவங்க அந்த அம்மா இறந்த பிறகு துப்பாக்கி குண்டுகளால் தொலைக்கப்பட்டு இறங்குறாங்க. அந்த அம்மா இறந்த பிறகு இந்திய நாட்டிற்கு பிரதமர் வரணும் அப்படின்னும்போது காங்கிரஸில் எல்லாரும் யாருன்னு பார்க்கும்போது இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகு வந்து அந்த
இடத்துக்கு வரணும்னு நினைக்கும்போது ராஜீவ்காந்தியை எல்லாரும் ஒரு முறை தான் ராஜீவ்காந்தி வந்து பிரதமராக வரணும் அப்படின்றாங்க. அப்போ இதே மக்கள் இப்போ விஜய் சாரை எப்படி பேசுகிறாங்களோ இதே மக்கள் தான் வந்து ராஜீவ்காந்திக்கு என்ன தெரியும், ஃப்ளைட் ஓட்டுறவர், ஏர்போர்ட்டுக்கு போவார், ஃப்ளைட்டில் ஏறுவார், ஃப்ளைட்டில் ஏறி ஃப்ளைட்டு ஓட்டுவார், போய் இறங்குவார். இதுதான். ரெண்டாவது சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தவர். 4 பக்கம் காரு, எந்த காரில் ஏறணும்னு தெரியாது. பள்ளி பருவ காலத்தில் 4 பக்கம் கார் வரும், எந்த காரில் ஏறணும் இறங்கணும்னு தெரியாது. இந்திய மக்களோட பொருளாதாரம் பற்றி என்ன தெரியும். இப்படி பல விதமான கேள்வி கணக்கில் ராஜீவ்காந்திக்கு இந்த மக்கள் வச்சாங்க. அப்போ ராஜீவ்காந்தி வந்து அவர் செயல்பாடு, அவருடைய திறமை இந்த உலகமே பார்க்கின்ற வகையில் இருந்தது. காரணம் இந்த செல்ஃபோன், இந்த மாருதி, ஏழை மக்களுக்கு கார் முதல் சின்ன காராக எல்லாரும் கார் வச்சுக்கிறாங்க. ஒரு 30,000 ரூபாயில் ஒரு கார் கண்டுபிடிச்சி, 30,000 ரூபாயில் அந்த காலகட்டத்தில் மாருதி காரு, சின்ன காரை கண்டுபிடிச்சி ஏழை குடும்பம் வாங்கி ஓட்டணுன்றதுக்கு மாதிரி கொண்டு வந்தார். பொருளாதாரத்தை மைண்டில் வச்சு பண்ணார். அந்த மாதிரி ராஜீவ்காந்தி பல சாதனைகள் இந்த தமிழ் மண்ணில் இன்றைக்கி இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூருக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா நோக்கியா, சாம்சங் இது போன்ற நிறுவனங்கள்லாம் வந்ததுன்னா அது ராஜீவ்காந்திக்கு வந்து அந்த கிரெடிட் போகும், அவர் செய்த அந்த செயல்பாடுகள். அதனை தொடர்ந்து அவரும் மரணத்துக்கு இந்த ஸ்ரீபெரும்புதூரில் வந்து 92 மரணிக்கும் போது அதற்கு பிறகு வந்து சோனியா காந்தி நாட்டு ஆளக்கூடாதுன்னு ஒரு அரசியல் போனப்போ மன்மோகன் சிங்கு, நரசிம்மராவ் போன்றவர்கள், நரசிம்மராவ் சிரிக்கவே மாட்டார். 5 வருஷம் வந்து பொருளாதார மேதையாகி இந்த நாட்டுக்கு அவ்வளோ ஒரு பொருளாதாரத்தை குவிச்சிட்டு போனார். அதே மாதிரி மன்மோகன் சிங் இன்னைய வரைக்கும், இன்றைக்கி ஆதார் கார்டு முதல் கொண்டு இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டில் இப்போ இருக்கிற சில விஷயங்கள் கூட மன்மோகன் சிங் போட்ட விதை தான் சொல்கிறாங்க. அதை மாதிரி வந்து அவங்களுக்கு இது தெரியுமா, இவங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி மோடிஜி அவர்கள், வாஜ்பாய் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னாங்க. வாஜ்பாய் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நகரத்திலிருந்து தென்கோடி வடகோடி இன்றைக்கி பல நகரத்திலிருந்து மதுரை, திருச்சி, திண்டுக்கல் போனோம், சாலை மார்க்கமாக போனோன்னா அன்றைக்கெலாம் நம்ம போக முடியாது. எளிமையான முறையில் போனோம். நாற்கர சக்கர திட்டம் கொண்டு வந்து சாலை புரட்சி பண்ணார். இன்றைக்கி ஹைவேஸ்னால் அது வாஜ்பாய் தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு திறமையாக கொண்டு வந்தார். அதுபோல் அதற்கு பிறகு வந்த மோடிஜி அவருக்கு என்ன தெரியும், அவர் டீ கடை வச்சு நடத்திட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி உலக அளவில் உலக தலைவர்கள் மோடி நம்ம நாட்டுக்கு வரமாட்டாரா அப்படின்ற அளவுக்கு அவருக்கு படிப்பு இருக்கா. இதே மக்கள் அவர் அப்படி சொன்னாங்க. இன்றைக்கி இந்தியாவை 15 ஆண்டு காலம் இன்றைக்கி பிரதமர் வழி நடத்தி இன்றைக்கி பல அரசியல், பல பிரச்சனைகள் உள்ள பலவிதமான கருத்துக்கள், இது திரிப்புகள்லாம் இருக்கும். மக்களோட கருத்து மட்டும்தான் சொல்கிறேன். இதை அரசியலில் மதவாதமாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, அது அப்படி கிடையாது. மக்களோட கருத்து, இவர் இதை பண்ணுவாரா, அவர் அதை பண்ணுவாரான்னு ஒத்த வரியில் சொல்லிட்டு போகிறவங்களுக்காக இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த, நான் சொல்கிறது அதே மாதிரி வந்து காமராஜருக்கு என்ன தெரியும்னாங்க, கல்விக்கண் தந்த காமராஜர், சத்துணவு திட்டம் தந்த காமராஜர், அதை எம்ஜிஆர் வழிமுறைப்படுத்தினார். அதை காமராஜர் போட்டாருன்னு அதை கெடுத்துடல. அதுக்கு கூட அவர் சத்துணவு கொடுத்தாரு, இவர் முட்டையை கொடுத்தாரு. அப்போ என்னென்னா ஒரு திட்டம் எப்படி வளருதுன்னு பாருங்கள். மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் புகழ் அடைகிறாருன்னா காமராஜர் செஞ்சதை பேன் பண்ணலை, காமராஜர் பண்ணதை கூட இன்க்ரிமெண்ட் பண்ணி இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்க்குறாரு. அதை மாதிரி எம்ஜிஆருக்கு உண்டான அவர் வந்து திரைப்படத்திலேருந்து இதே மாதிரி தான் வந்தார். அவருக்கு என்ன தெரியும்னு கேட்டார். அண்ணாவோடும் கலைஞரோடும் பயணித்து, நாவலர் போன்ற தலைவர்களோட பயணித்து எம்ஜிஆர் பல ஆன்மீக அரசியல் சிந்தனைகளும் கூட எல்லா கோயிலுக்கும் போவார், சர்ச்சுக்கும் போவார். இப்போ விஜய் அவர்கள் போனார், திருச்செந்தூர் சாய்பாபா கோயில், திருச்செந்தூர், மண்டியிட்டு, வேளாங்கண்ணி, அது மாதிரி போனார். அது எம்ஜிஆர் போனது தான். எம்ஜிஆரும் பல தேவாலயங்களுக்கு போய் குழந்தைங்களோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்ருக்காரு.
சத்துணவு தந்த சரித்திர நாயகன் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவரும் வந்து படித்தது நம்ம கொஞ்சம்தான். ஆனால் அரசியலோட மக்களோட மக்களாக பல பொதுக்கூட்டங்கள் அண்ணாவோட சென்று அண்ணாவோட இருந்து பல மக்களோட எல்லா விதமான மனசில் இருக்க எல்லாத்தையும் கிரகித்து அவர் மக்களுக்காக வாழ்ந்தார். அதனால் அண்ணா அவர்கள் WMAனா கூட உலக நாடுகளில் முதலமைச்சர், நம்ம தமிழக முதலமைச்சர்னு தான் தெரியுமே தவிர அண்ணா உலக நாடு அரங்கில் பலவிதமான சாதனைகளை இந்தியன் டை அவர் வேஷ்டி கட்டிக்கிட்டு போனால் ஏதோ ஒரு அரங்கத்தில் என்ன வேஷ்டி கட்டிக்கிட்டு வந்துட்டாருன்னா திஸ் இஸ் இந்தியன் டைன்னு சொன்னாராம். அது மாதிரி தன்னுடைய செயல்பாடுகளையும் தனக்குரியானதை மாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அவங்க தான் உண்மையிலே தலைவர். அதனால் விஜய் அவர்கள் 15 நாள் ஆயிருக்கு. 15 நாளில் அவர்கிட்ட நீங்கள் 3 முகம் ரஜினிகாந்த் அவர்கள் 3 முகம் ரஜினிகாந்த் மாதிரி நான் 3 முகமாக பார்க்குறேன் திரு விஜய் அவர்களை. காரணம் என்னென்னா, நடிகனாக வந்தார், மக்கள் மத்தியில் நின்று அரசியல்வாதியாக நின்னார், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்டார், எல்லாரும் வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ 3வது முகமாக முதலமைச்சராக இருக்கார். அந்த முதலமைச்சராக ஆயிருக்கு அவருக்கு 15 நாள் தான் ஆயிருக்கு. அவரை எல்லாரும் வந்து நீ இதை பண்ணுறியா, நீ இதை அதை பண்ணிவிடுவா, இப்படி பண்ணிவிடுவியா, அப்படி பண்ணிவிடுவியா அப்படின்னா எப்படி? அது உங்களுக்கெல்லாம் எளிய முறையில் இந்த கேள்வி கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த எளிய முறையில் எப்படி ஒரு சாதாரணமாக 10 வயசில் சைக்கிள் ஓட்டலான்னு நினைப்போம். முதல்ல எடுத்த உடனே சைக்கிள் ஏறி சீட்டு மேலே காலை போட்டு டக்கு 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 டக்குன்னு இங்கே வந்து 10 கிலோமீட்டர் போயிடுவோமா? முதல்ல தள்ளி பார்ப்போம். தள்ளி பார்த்துட்டு அப்புறம் பெடல் மேலே காலை வச்சு தட்டி 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 போவோம். அதுக்கப்புறம் அரை பெடல் அடித்து காலை உள்ளே விட்டு ஓட்டுவோம். அதுக்கு பிறகு சீட்டு மேலே தூக்கி காலை போட முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நடுவில் இருக்க பாரில் காலை வச்சு காலை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் பெடல் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டேரிங்கை பிடிச்சி சைக்கிள் ஓட்டுவோம். சைக்கிள் ஓட்டி முடித்த உடனே பைக்கு ஓட்டலான்னு ஆசை வரும். பைக்கு ஓட்டலான்னு ஆசை வரும்போது அப்போ 10 வயசு, அதுக்கப்புறம் 15 வயசு, 5 வருஷம் ஆயிடுச்சா, சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரா, அடுத்தது பைக்கு ஓட்டணும்னு நினைப்பார், அது ஒரு 5 வருஷம். அப்புறம் கார் ஓட்டணும்னு நினைப்பார், அது ஒரு 5 வருஷம். ஓட்ட ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். ஓட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா கேட்குறவங்கெல்லாம் மறைஞ்சிருவாங்க. கேட்குறவங்க மறைஞ்சிட்ட அப்புறம் கேள்வி கேட்குறதுக்கே ஆள் இல்லாமல் இன்றைக்கி வந்து மீடியாவில் பேசலை. அவர் மீடியாவில் பேசணுன்னா இருக்குது, மீடியாவில் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார். அவர் இப்போ வந்திருக்கிறது முதலமைச்சர் பதவிக்கு உட்கார்ந்துருக்காரு. சிங்கப்பெண்ணை திட்டம், இந்த ஒயின் ஷாப்பு மது பிரியர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு அவங்க கஷ்டம். இந்த ஒயின் ஷாப்பெல்லாம் பள்ளி, தேவாலயங்கள், பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடத்துல இருக்கக்கூடாதுன்ற மதுக்கடைகளை தான் மூடுறாரே தவிர மற்ற எங்கேயும் டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல இருக்க மதுக்கடைகள்லாம் அவர் மூட சொல்லலை. ஆனால் காலப்போக்கில் அவர் பெண்களுக்காக உருவான தலைவர். பெண்கள் தான் அவரை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் பெண்களுக்காக உருவான தலைவர் அவர். ஒரு வகையில் தாய்மாமன். சீர் தருவார். பெண்களோட அந்த மதுக்கடைகளை மூடணும்னு பெண்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான வருமானத்தை இந்த தமிழகத்துக்கு எந்த அளவில் வருமானத்தை சேர்க்கணுமோ அந்த அளவில் வருமானத்தை சேர்த்து அதுக்கப்புறம் திட்டங்களை நல்லா வகைப்படுத்தி அடி மக்களுக்கும் அந்த திட்டங்கள் போய் சேருகின்ற வகையில் அதை உருவாக்கி உண்டாக்கி அதுக்கு உண்டான அதிகாரிகளை அவர் தரவாக ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு நம்பிக்கை வரா மாதிரி முதல்ல அதிகாரிகளை பக்கபலமாக செவர் மாதிரி பில்லர் மாதிரி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பேட்டி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஜாட்டி எடுப்பார், எல்லாம் பண்ணுவார். அவர் நீங்கள் உட்காந்துக்கிட்டு அவர் வேடிக்கை பார்க்குறாரு. பதவி பிரமாணம் பண்ணி வைக்கும்போது நான் கூட தொலைக்காட்சியில் பார்த்தேன். அப்புறம் பல விதமான கேள்விகளை கேட்கும்போதெல்லாம் அவர் மனசு உள்ள சரி ரைட்டு கேளு தங்கம் எப்படி சைனம் ஒரு திரவம் வந்து நெருப்பில் உருக அதோட கொஞ்சம் செப்பு கலந்து அந்த தங்கத்தை மெருகேற்றி தான் பல நகைகள் இன்றைக்கி பெண்கள் அணியிற அளவுக்கு அந்த நகைகள் தங்கத்துக்கு இன்றைக்கி இவ்வளோ மதிப்பு மரியாதை கூடுதுன்னா முதல்ல அது திரவமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது நெருப்பில் அதை கட்டியாக்கி அதை நகையாக்கி அணிகலமாக்குறாங்க. அதுபோல் அவர் செய்வாருன்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. மக்களோட சேர்ந்து எங்கள் சங்கத்துக்கும் இருக்குது. சார், இப்போ இந்த அம்ஜிக்கரையில் வந்து
பட்டா வேணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பிரச்சனை வந்து 80 வருஷம் முன்னாடியே இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா உங்க சங்கம் வந்து 6 வருஷமா தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? இப்போ எந்த நிலையில இருக்குது இந்த பட்டா? எங்களுடைய முன்னோர்கள் காலத்திலேருந்து இது குறிப்பாக சொல்லணும்னா 100 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் வாழ்ந்து வசித்து வருகிறோம். இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான் பிறந்தது அமைஞ்சிக்கிற அது மாதிரி இருந்திருக்கோம். இது வந்து இந்த நிலம் வந்து முதல்ல வந்து இனாம் நிலம். இது அரசு சர்க்கார் புறம்போக்கு. இனாம் நிலம், அரசு சர்க்கார் புறம்போக்கு. இந்த பதிவேடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் இந்த இனாம் நிலம் என்பதும் இந்த அரசு சர்க்கார் புறம்போக்கு என்பதும் அப்போல்லாம் தெரியாது. நாங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து இங்கே பக்தவச்சலம் முதலமைச்சர் ஐயா பக்தவச்சலமாக இருக்கும்போது காலத்துலேருந்து எங்கள் தாத்தாலாம் இருந்த காலத்தில் எல்லாரும் அப்படியே அந்த இடத்துல வாழ்ந்து வந்தோம். முறையான வரி கட்டியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு சின்ன கோவில் இருந்திருக்கு. அந்த கோவில் வந்து பாழடைஞ்சு போய் ஒரே ஒரு சின்ன லிங்கம் இருந்ததாக சொன்னாங்க. அந்த லிங்கம் வந்து பாழடைஞ்சு போயிருந்தப்ப இங்கே இருந்த ஊர் மக்கள்லாம் அப்போ வந்து 20 குடும்பம் 30 குடும்பமாக இருந்தப்ப அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து மாலை நேரங்களில் அங்கே போய் உட்காந்து பேசிட்டு வரப்போக விளக்கேற்றுறதுக்கு வீட்டில் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் வத்தி இப்படிலாம் கொடுத்து அந்த கோவிலை உருவாக்கி அப்படியே மதில் செவுறு கட்டி அப்படியே அந்த லிங்கத்தை சுற்றி செவுறு கட்டி கொட்டகை போட்டு அப்படியே வாழ்ந்து வந்தாங்க. காலப்போக்கில் அப்படியே அந்த கோவில் எல்லாரோட பணத்தாலேயும் அந்த கோவில்கள் உருவாச்சு. கோவில் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம்னு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் எந்த ஊரில் இருந்தாலும் அங்கே ஒரு சின்ன விநாயகரையாவது எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க. இது நம்ம இந்துவோட வழக்கம். அதை மாதிரி தான் வந்து கோவில்கள் யாருக்காக உருவாச்சுன்னா மன்னர்கள் காலத்தில் கோவில்கள் மேலே பக்தி வரணும். கோவில்கள் வந்து ஒரு எல்லாரும் ஒன்றா வந்து சேர்கிற இடமா, ஏழைப்பாழைகள் முதல் கொண்டு எல்லாரும் சேர்கிற இடமா இருக்கணும். ஒரு திருவிழா எதுக்காக வச்சாங்கன்னா எல்லா ஊர் மக்களும் ஒன்று கூடி வந்து அந்த திருவிழாவில் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது மாதிரி சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் வந்து அந்த கோவில்களை பேஸ் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் கோவில்களில் அரசர் வந்து இருக்கிற அரசரவையில் வந்து செருப்பு தைக்கிறவன், ஒட்டகம் எதுக்கு குதிரை மேய்க்கிறவன், காலார்படை கப்பற்படை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இனாம் நிலங்களாக கொடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏதோ சொல்லுவாங்க, பெருசாக எனக்கு தெரியல. இனாம் நிலம் என்பது ஒரு காலத்தில் வந்து 1963 வந்து கலைஞர் அவர்கள் கரங்களால் மக்களுக்கு இனாம் நிலங்களை பட்டாவை வழங்க சொல்லியிருந்தார். அப்போ 8000 ரூபாய் கட்டி பட்டா சதுரடி கணக்கிட்டு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு சதுரடி வந்து பணம் கட்டி 8000 ரூபாய் பணம் கட்டி 1963 நினைக்கிறேன். அப்போ பணம் கட்டி 8000 ரூபாய் கட்டி அதையும் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது தவணை முறை அடிப்படையிலையும் கொடுத்தார் கலைஞர். அந்த ஒரு விஷயத்தில் மக்கள் கலைஞரை மறக்கக்கூடாது. அவர் அந்த விஷயத்தை பண்ணார். அதற்கு பிறகு என்னென்னா கோவிலுக்காகவே நிலங்கள் கொடுத்தாங்க. கோவில் பேரில், அதாவது ஒரு குழந்தை இல்லாதவங்க ஒரு 10 ஏக்கர் அவங்களது இருக்குன்னா அந்த சொத்தை வந்து கோவிலுக்கு தானமாக கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு செட்டியாரோ மொயிலியாரோ நாய்க்கரோ யாரோ ஒருத்தர் அந்த சொத்துக்கு வாரிசு இல்லாத பட்சத்தில் அந்த சொத்து வீணாக போகக்கூடாது, அது கோயிலுக்காக நல்ல காரியத்துக்கு கோயிலுக்காகவாவது ஆகட்டும், இதிலேருந்து வருமானத்தை எடுத்து கோயில் சிறப்பாக சாமி நல்லா கும்பிட்டோம், மக்கள் நல்லா சாமி கும்பிட்டோம் அப்படின்ற நோக்கத்தில் எல்லாம் கோயிலுக்கு எழுதி கொடுத்ததும் இருக்குது, கோவிலுக்கு தானமாக கொடுத்தது இருக்குது. கோவிலுக்கு தானமாக கொடுத்த நிலங்கள் வேறு, அரசு சர்க்கார் புறம்போக்கு நிலங்கள் வேறு, இனாம் நிலங்கள் வேறு. இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதிகாரிகள் இந்த இனாம் நிலத்தில் இருக்கிற விஷயத்தை அரசு சர்க்கார் புறம்போக்கு தன்னோட கண்ட்ரோலில் வச்சு அதை பராமரிச்சுக்கிட்டு வந்தது. அதுக்கு அரசாங்கம் நினச்சா பட்டா கொடுக்கலாம், அரசாங்கம் நினச்சா பட்டா கொடுக்கலாம். அதை நீதிமன்றத்தில் ஜிஓ பாஸ் பண்ணி சட்டமன்றத்தில் இந்த மாதிரி ஏழைகள் ஒரு 500 குடும்பம் வாழுது, அந்த குடும்பம் வந்து இதை விட்டால் அவங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் இல்லை, அதனால் இவங்களுக்கு பட்டா கொடுங்கலாம் அப்படின்னு கொடுக்கலாம். அதையும் சதுரடி கணக்கிட்டு அது என்ன இன்றைக்கி என்ன
மதிப்பீடோ இன்றைக்கி நிலத்தோட மதிப்பீடமோ அந்த மதிப்பீடு கொடுத்து அவங்க பேர்லேயே கிரயம் பண்ணிக்க சொல்லி அரசாங்கம் நினச்சா இவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காரு, கலைஞர் கொடுத்துருக்காரு. அதற்கு பிறகு இப்போ ஸ்டாலின் ஐயா கொடுத்துருக்காரு. அது வந்து எப்படின்னா 2 சென்ட்டுன்னு கொடுத்தாரு. அது 2 சென்ட்டு 4 சென்ட்டோ 10 சென்ட்டோ சதுரடி கணக்கிட்டு அவங்களுக்கு பட்டா கொடுத்து அந்த பணத்தை எல்லாத்தையும் பேங்க்கில் போட்டாலே தமிழ்நாட்டில் எவ்வளோ இடங்கள் வந்து இந்த இனாம் சொத்துக்கள் வச்சுருக்கவங்க எங்களை மாதிரி வாழறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் சதுரடி கணக்கிட்டு கொடுத்தாலே எவ்வளோ கோடி வந்து சேர்ந்துடும். தமிழ்நாடு கடன் இல்லாத நாடாக கூட இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஆனால் இதை ஏன் கொடுக்க மறுக்கிறாங்கன்றது தான் தெரியல. அது காரணம் என்னன்னா, கீழே இருக்க அதிகாரி இந்த ஏரியா இந்த இடத்த பற்றி இந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்ச அவங்களுக்கு வந்து இதில் வந்து பணம் பார்க்குறாங்க. மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை யாராவது வீடு கட்டினா அவங்கள வந்து டிமாண்ட் பண்ணுறது, எனக்கு 10,000 கொடு வீடு கட்டிக்கோ. இப்போ தான் வந்து அதெல்லாம் வந்து முறையாக வந்து இப்போ தான் வந்து செக்கில் கொடுக்க சொல்லி இப்போ தான் அதை பண்ணாங்க. முன்னாடிலாம் இது லஞ்சமே வந்து பல லட்சம் இங்கே இருக்கிறவங்க அதிகாரிங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது எல்லாம் இங்கே இருக்கிறவங்க சொல்லி தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் கணக்கு கொண்டு வரணும்னு செக்கு கொடுக்க சொல்லி இந்து அறநிலையத்துறை, ஆக்சுவலாக இந்து அறநிலையத்துறைக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்து அறநிலையத்துறை வந்து உண்டியலில் என்ன கணக்கு வழக்கு வருது, திருவிழா காலங்களில் அந்த உண்டியல் காசு எடுத்து திருவிழா பண்ணிவிட்டு மிச்சம் உள்ள பணத்தை கணக்கு வைக்கணும். இதுதான் இந்து அறநிலையத்துறையோட வேலை. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்து அறநிலையத்துறைக்கு உண்டான நிலங்கள், அதாவது தர்மமாக வாரிசுதாரர்கள் இல்லாத கொடுக்கப்பட்ட நிலங்களை, கோவிலுக்குன்னு கொடுக்கப்பட்ட நிலங்களில் அதில் வர்ற வருமானத்தை தான் ஆடிட்டிங் பண்ண சொன்னாங்க. அதில் வர்ற வருமானத்தை தான் கணக்கு பண்ணி அந்த கோவிலுக்கு போன மிச்சத்தை கணக்கில் வைங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வந்த அதிகாரிகள்லாம் மொத்தமாகவே இந்த ஊரில் இருக்கிற எல்லா நிலமும் அரசு சர்க்கார் புறம்போக்காக இருந்தது பாருங்கள். இதெல்லாம் 2000 ஆண்டுகளில் 2000லேயோ என்னமோ எல்லாத்துலேயும் கெசட்டில் உள்ளே போய் தாசில்தார் ஆஃபீஸில் உட்காந்து எல்லாத்தையும் பேனால் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ டிஜிட்டல் இந்தியான்னு மோடிஜி எடுத்துகிட்டு வந்தப்போ 2016க்கு மேலே அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதிகாரிங்க மூலம் தான் இதெல்லாம் 0% வேல்யூவேஷன் போட்டு வச்சுட்டாங்க. 0% வேல்யூவேஷன் போட்டு வச்சுட்டா அந்த நிலலாம் வந்து பதிவு பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து பொதுமக்கள் அன்றாடம் காட்சி. இப்போ காலையில் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோமா, குழந்தைங்களோட இருந்தோமா, பார்த்தோமா, போனோமான்னு இருக்கிறவங்களுக்கு இதை மாதிரிலாம் நடக்கும்னு தெரியாது. அதை மாதிரி நடந்ததெல்லாம் பல பிரச்சனைகள்லாம் இது உள்ளே இருக்குது. அதெல்லாம் கலைஞ்சி இது அரச சர்க்கார் புறம்போக்கு, எங்ககிட்ட எல்லா விதமான ஆவணங்களும் இருக்குது. அதை வச்சு தான் நாங்கள் ஃபைட் பண்ணோம். கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க நேராக போய் கோர்ட்டில் வந்து, சார் இதெல்லாம் கோயில் நிலம் தான் சார், இந்த பாருங்க சார் அவங்க நன்கொடை கொடுத்துருக்காங்க. எதுக்கு நன்கொடை கொடுத்தோம்? கோயிலுக்கு கொடுத்தோம். கோயிலுக்கு விளக்கு இல்லை, எண்ணெய் இல்லை, வத்தி இல்லை, மேலே ஓடு உடஞ்சி போயிருக்கு, மதில் ஒரு கிராக் விட்டுருக்கு. அதெல்லாம் அந்த கோவிலுக்கு உண்டான அந்த வேலைப்பாடுகளை செய்யறதுக்கும் அந்த பராமரிப்பு செலவு பண்ணுறதுக்கும் தான் நாங்கள் காசு கொடுத்தோம். ஆனால் அதிகாரிங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, காசு வருது இல்லை, பணம் எங்கே வருதோ அதெல்லாம் அதிகாரிங்க கண்ணை உறுத்தோம்ல. எல்லா அதிகாரிகளையும் சொல்லலை, ஒரு சில அதிகாரிங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்க, நல்லவர்னு இருந்தால் கெட்டவர்னு இருப்பார்ல, அந்த மாதிரி வந்து ஒரு சில நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க. அதுக்காக நம்ம சொல்ல வரல. ஆனால் இந்த காசு எங்கெங்கே வருதோ அதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்து அதெல்லாம் லாக் பண்ணி இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து இலங்கையிலேருந்து அப்போ சண்டை போட்டு கடல் வழியாக வந்த இலங்கை தமிழர்களை தான் அகதின்னுவாங்க. ஆனால் நாங்கள் சென்னையில் இருந்துக்கிட்டே அகதிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் மனக்குமுறல்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த வீடை வச்சு தான் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்போம். இந்த வீடை வச்சு தான் படிப்பு செலவு பண்ணணும்னு நினைப்போம். இந்த வீடை வச்சு தான் எல்லாம் நாங்கள் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் இந்த வீடை நாங்கள் முறையாக வருவாய்த்துறைக்கும் வரி கட்டிக்கிட்டு, கோவில்காரங்க வந்து கேட்குற வரியை கட்டிக்கிட்டு, வாடகையை கட்டிக்கிட்டு,
ஒரு ஒரு அதாவது மீளா துயரத்தில் இருக்கும். ஆனால் இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து பட்டா கொடுத்தாரு. அந்த பட்டா மார்ச் 8ஆம் தேதி ஒரு நம்ம அம்சிக்கரை பகுதிக்கு கிராம நத்தத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேயே சில அதிகாரிங்க இவங்களுக்கு ஏன் கொடுக்குற, இது கமர்ஷியல்னு சொல்லு. உள்ள ஒரு வீடு இருக்குது, 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குன்னா அவன் ஒரு ஓரமாக தையக்கடை வச்சுருப்பான், ஒரு ஓரமாக மாவு கடை வச்சுருப்பான். அது வர்ற வருமானத்தில் தான் அவன் குடும்பத்தை நடத்துவான். அவர் கமர்ஷியல் வச்சுருக்காரு. நாங்கள் சரவணா ஸ்டோரு, போத்தீஸ் மாதிரி நாங்கள் நம்ம பெரிய கடை கட்டி வச்சுருக்க மாதிரி இங்கே இருக்க மக்களை எப்படி எப்படிலாம் துன்புறுத்தணுமோ. ஒரு அம்மா வந்து 250 ஸ்கொயர் ஃபீட்டு தான் வச்சுருக்காங்க. அந்த அம்மா ஒரே பொண்ணு, விடோ, அந்த அம்மா விதவை. அந்த அம்மாவுக்கு வாழ்வாதாரமே அதுதான். அதில் ஒரு சின்ன போர்ஷன் 50 ரூபா 100 ரூபா வாடகை விட்டு அந்த காசை வாங்கி தான் ஜீவாசம் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா நீ வீடை விற்றுட்டு போகணும் ஒரு உயர் அதிகாரி சொல்கிறாங்க. கோயிலுக்கு பணம் கட்டு, இல்லைன்னா வீடை விற்றுட்டு போகணும். வீடை விற்றுட்டு போகணுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. இது ஜாயின் பட்டா வேறு. எங்களுக்கும் இதில் பங்குண்டு, அவங்களுக்கும் பங்குண்டு. அப்போ தான் சேகர் பாபு அமைச்சர் அவர்களை பார்க்க போகும்போது சேகர் பாபு சொன்னார், பட்டாலாம் கேன்சல் ஆகிடுச்சா அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் பட்டா கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கே ரைட்ஸ் கிடையாது, எங்களுக்கும் ரைட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கும் ரைட்ஸ் இல்லை. நீங்கள் எந்த அடிப்படையில் ஜாயின் பட்டா கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு பாதி அடிமனம் உங்களுது, மேல் கூரை எங்களுதுன்னு சொல்லியிருக்கீங்க. மேல் கூரை எங்களுது இருக்கும்போது எங்களுக்கு அதில் ரைட்ஸ் இருக்குது, உங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது. கேன்சல்னால் அப்போ புது பட்டா கொடுங்க, எங்களுக்கே எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அப்போ தான் இதெல்லாம் ஜேசிக்கிட்ட தான்ப்பா பேசணும்னு சொல்லி அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் வந்து பெருசாக யாரும் பண்ணல. அப்புறம் வந்து கிராம நத்தத்து வரைக்கும் இப்போ கொடுத்துருக்காங்க. எங்களுதெல்லாம் அரசு சர்க்கார் புறம்போக்கு ஆவணங்கள்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தாங்கன்னா இது வந்து க்ளீனாக தெரியும். சுத்தமாக வந்து இது வந்து இவங்களுக்கு பட்டா கொடுக்கலான்னு தெரியும். சரி, அப்படியே இருந்தால் கூட இவங்க ஏதாவது ஒரு கதையை சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நாங்கள்லாம் போக முடியாத இடத்துல இருக்கோம். அரசு ஆவணங்கள்லாம் உள்ளே போய் நாங்கள் பார்க்க முடியுமா? நாங்கள் பார்க்க முடியாதுல்ல. அதுக்கு எவ்வளோ கேட் இருக்குது, எவ்வளோ பேரை தாண்டி நாங்கள் போய் அந்த ஆவணங்களை எடுக்க முடியும். முன்னாடிலாம் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கொடுப்பாங்க. இப்போல்லாம் கவர்மெண்ட்டில் இந்த இதுக்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாதீங்க, ஏதாவது ஒரு ஆவணங்களை கேட்குறோன்னா அந்த கோப்புகளை தராதிங்கன்னு சொல்லி. ஏன்னா கோப்புகளை கொடுத்தா நாங்கள் கோர்ட்டில் போய் ஜெயிச்சிடறோன்றதுக்காக இந்த மாதிரி துட்டு வர்ற விஷயத்தெல்லாம் பிளாக் பண்ணி கொடுக்காதீங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சில பிரச்சனைகள் போயின்னு இருக்குது. 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கோம். பட்டா கொடுக்கலான்னு சுப்ரீம் கோர்ட்லேயே ஆர்டரு. பல ஆண்டுகளாக வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கே கொடுத்துருங்க. இப்போ தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்க திரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், பட்டா எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் 10-20 வருஷம் இருந்தீங்களா அவங்களுக்கு பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக பட்டா கொடுப்பாங்க, நாங்கள் சந்தோஷமாக இருப்போன்ற நம்பிக்கை இருக்குது. மக்கள், எங்களுடைய பகுதி மக்களெல்லாம் ஒன்று திரட்டி மிகவும் பொறுமையான முறையில், நியாயமான முறையில் எங்கள் கோரிக்கைகளை தளபதி முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். திரு துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய அலுவலகத்திலே போய் அவரை பார்த்து எல்லா குறை நிறைகளையும் சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ நம்முடைய பொதுக்குழுக்கு வந்தார் எடப்பாடியார் இங்கே ஸ்ரீவாரிக்கு. அப்போது பொதுக்குழுக்கு வந்துட்டு போகும்போதும் கொடுத்துருக்கேன். இப்போ தேர்தலுக்கு வந்தப்பவும் கொடுத்துருக்கேன். இதுக்கு பட்டாக்காக பாடுபட்டவங்க முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவர்கள் இந்த பட்டாக்காக பாடுபட்டாங்க. அவங்க காலத்தில் அவங்க மறுபடியும் இங்கே கேண்டிடேட்டாக நிற்கும்போது அவங்க கையிலையும் கொடுத்துருக்கேன். அவங்களும் இந்த பட்டா வந்தால் நாங்கள் வாங்கி தந்துடுறோம், எடப்பாடியார் வந்தார்னா வாங்கி தந்துடுறோன்னு அவங்களும் உறுதி கொடுத்தாங்க. பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர்
அண்ணாமலை வந்தார். அவர்கிட்டையும் இதை பற்றி சொல்லி அதையும் இந்த பெருமாள் கோயில் வீதியில் கண்டிப்பாக இங்கே வந்தால் இந்த மக்கள் எல்லாருக்கும் பட்டா கொடுக்கறதுக்கு நான் வழிவகை பண்ணுவேன்னு அவரும் உறுதிமொழி கொடுத்துட்டு போனார். அது இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கும்பொழுது திரு தயாநிதி மாறன் அவர்கள் கையிலையும் கொடுத்துருக்கோம். நாம் தமிழர் கட்சியில் நின்ன சரவணன் அவர் பேர், அவர் ஒரு வேட்பாளராக வந்திருந்தார், அவர்கிட்டையும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி இந்த பகுதிக்கு வந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்த வேட்பாளராக இருந்தவங்ககிட்டையும் கொடுத்துருக்கோம், சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்த அவங்கக்கிட்டேயும் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி விஜய் அவர்களுடைய வேட்பாளராக இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்க ராம்குமார் அவர்களையும் போய் பார்க்க இருக்கோம். மாண்புமிகு அமைச்சர், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களையும் சந்திக்க இருக்கோம். நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்திருக்கிற காரணத்தால் அவர் கண்டிப்பாக இந்த செய்தியை இணையதளத்தின் வாயிலாகவாவது கேட்டு எங்களுக்கு பட்டா கொடுக்க ஆவணம் செய்வாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஆகவே கண்டிப்பாக பட்டா கிடைக்கும். கோரிக்கை எல்லாருக்கும் வச்சுருக்கோம். நாங்கள் எங்களுடைய அடுத்த கோரிக்கை ஜோசப் விஜய் அவர்கள், நாங்கள் எல்லாம் செல்லமாக கூப்பிட்ற தளபதி விஜய்ன்னு சொல்கிற திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் கோரிக்கைகளை கொடுப்போம். அதனால் இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக பட்டா கொடுப்பாங்க, நாங்கள் சந்தோஷமாக இருப்போன்ற நம்பிக்கை இருக்குது. அதே போல் இவ்வளோ நேரம் எங்களுடைய எல்லா விஷயத்தையும் கேட்டு இந்த இணையதளத்தின் மூலமாக எங்கள் கருத்துக்களை உலகுக்கு எடுத்து செல்கின்ற விதத்தில் இருக்கின்ற சக்ஸஸ் டிவிக்கு நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.